ஹலோ காய்ஸ் வெல்கம் டு த வீடியோ. நான் தான் உங்க விஷ்ணு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதர் டீம் பீஸ்ட், ஐ டீம் பீஸ்ட் கேர்ள்ஸ் அப்படின்ற மான்வாவோட எபிசோட் 50 எக்ஸ்பிளனேஷன் தான் காய்ஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்லாம் பார்க்கல, நான் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் புரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இந்த பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாட்டிக்கு தான் இந்த ஒரு சாப்டருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் கேப் எடுப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா 50 சாப்டரையும் ரெடி பண்ணி ஒரே வீடியோ ரெடி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சேனல் அப்லோட் பண்ணிடுவேன். அதே டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குளோபல் பீஸ் டேமர் மறுபடியும் ரீட் பண்ணணும். இல்லைன்னா என் வீடியோவ திரும்ப பார்க்கணும். மொத்தமா வந்து கதை மறந்துட்டு, அது 72 சாப்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. 72 சாப்டரையும் படிச்சுட்டு அடுத்த சில வாரங்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, டப்புன்னு போட்டு முடிச்சுருவேன். 2 வாரம் தான். கரெக்ட்டா 2 வாரத்துல மொத்த சாப்டரையும் கவர் பண்றதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து குளோபல் பீஸ் டேமர் தான் போடப் போறேன். சரி, ஓகே காய்ஸ், வளவலன்னு பேசாம வாங்க நம்ம டைரக்ட்டா கதைக்குள்ள போலாம். இது விகே மேங்காஸ் தமிழ். சப்போர்ட் பண்ணுங்கண்ணா. இந்த ஒரு சாப்டரோட ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் லீடர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பாத்தியா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவ தான் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான போட்டுருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். ஓ டேம் இட்! ஆரம்பத்திலே நான் தான் மாட்டேன்மாடா. இந்த மாட்டிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காண்டி தான் ரொம்ப எந்த ஒரு அட்டென்ஷனும் கிரியேட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். கடைசியில என்னையே சுத்து போட்டாங்க. என்ன பண்றது? விருப்பம் இல்ல. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் என்ன சுத்து போட்டாய்ங்க. என்ன பண்றது? அப்படின்ற மாரி தான் பார்த்துட்டு இருக்கேன். டோட்டல் கிளாஸ் 4 வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவ தான் கார்னர் பண்ணியிருப்பேன். இவன எல்லாரும் அடிச்சு முடிப்போம். இவன அடிச்சு முடிச்சுட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, யாரு கிளாஸ் லீடர் அப்டி சொல்லிட்டு முடிவெடுப்போம். ஏன்னா, ஒத்தாளாலாம் அவனோட சண்டை போட முடியாது. நம்ம எல்லாரும் மொத்தமா சேர்ந்து அடிச்சா கூட, அவன அடிக்கிறதுக்கு ஏதோ வாய்ப்பு இருக்கு. அதாவது அவைகளுக்கே தெரிஞ்சிருக்கு. ஏதாவது வாய்ப்பு இருக்கும் அப்டின்ற மாட்டிக்கு தான் நெனச்சுட்டு, "டேய் லிங்கான், உன்ன சும்மா விட மாட்டோம்டா" அப்டின்னு சொல்லிட்டு மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவ அட்டாக் பண்ணா, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா டாச் பண்ணிட்டான். டாச் பண்ணிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஷீல்ட் பண்ணியிருப்பான். ஷீல்ட் பண்ணிட்டு, "டேய் டேய் வேண்டாத வேல பார்க்காதீங்க. ஏன் இந்த தேவையில்லாத வேல பார்க்குறீங்க?" அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபேட்டிட்ட சொல்லிட்டு இருப்பான். "ஏய் ஃபேட்டி, நீ வந்துட்டு இந்த இதுலலாம் சண்டைலாம் ஈடுபட வேணாம்னு நெனைக்கிறேன். நீ வந்து பார்த்தீன்னா, பேசாம ஒதுங்கி போய் ஓரமா சேஃபா நில்லுங்க ஒரு இடத்துல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். "டேய் அவய்ங்க தப்பிச்சுக்கிறலாம். ஆனா நீ தப்பிக்க முடியாதுடா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீன்னா, கையில வாட்டர் பிஸ்டல் எடுத்துட்டு வர்றான். ஒருத்தன் வந்து பார்த்தீன்னா, ஸ்பியர் ஸ்டிக் அப்படின்றான். இன்னொருத்தன் வந்து பார்த்தீன்னா, ஃபயர் பால் அப்படின்றான். "இந்தா வச்சுக்க" அப்படின்ட்டு. இன்னொருத்தன் வந்து பார்த்தீன்னா, ஐசிக்கல் ஷாட்கன்ன்றான். "என்னடா ஐசிக்கல் ஷாட்கன்லாமா யூஸ் பண்றீங்க?" அப்படின்ற மாரி வந்துட்டு மொத்தமா வந்துட்டு நம்ம ஹீரோவ அட்டாக் பண்றான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஷீல்ட வச்சுட்டு தடுத்துட்டான். ஷீல்ட வந்து தடுத்ததுக்கப்புறம், "ஏய் என்ன? என்ன ஆயிட்டு? என்னடா இவ்ளோ அட்டாக் பண்ணியுமா ஒண்ணுமே ஆகல. அந்த ஷீல்டு என்ன அவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கா?" அப்படின்ற மாதிரியா மித்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. "இதுக்கு இம்பாசிபிள். அது எப்புட்றா? இதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்ம எல்லாரும் ஒட்டுக்கா தாக்கி கூட அந்த ஷீல்டு சின்ன கிராக் கூட விடல." அப்படின்ற மாரி இது பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்லிட்டு, "ஓகே, உங்களோட சான்ஸ் முடிஞ்சுட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சான்ஸு. நீங்க எல்லாரும் என்ன அட்டாக் பண்ணீங்க. பதிலுக்கு நான் உங்கள அட்டாக் பண்ண வேணாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆட்டத்த பார்ப்பீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கையில வந்து பார்த்தீங்கன்னா தண்டர் ஸ்டோம் வர வைக்கிறான். வர வச்சுட்டு, "இந்தா வச்சுக்கப்பா தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பலாம் இல்ல. லைட்டா 10% அதாவது தண்டர் ஸ்டோம்ல 10% தான் அட்டாக் யூஸ் பண்ணியிருப்பான். அந்த 10%க்கு எல்லாரும் "மாமி" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான். சொல்லி முடிஞ்சுச்சு. எந்த ஒரு இதுவும் இல்ல. எல்லாமே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுட்டான். 10% அட்டாக்குக்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வால்ட் ஆயிட்டாய்ங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "ஏய்! இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. அந்த லிங்கானன்றவன் வந்து பார்த்தீன்னா, அவனோட முழு பவர்லாம் யூஸ் பண்ணவே இல்ல. ஒரு 10% தான் யூஸ் பண்ணியிருப்பான். அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தோத்து போயிட்டாய்ங்க. டேய்! உன்னோட ஃபுல் பவர கூடிய விரைவில நான் யூஸ் பண்ண வைப்பேன்டா. உன்னோட பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிருவேன்டா. சும்மா விட மாட்டேன்டா." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மிச்ச ஸ்டூடண்ட்ஸோட, "ஏய் நான் கிவ் அப் பண்ணிக்கிறேன்ப்பா." ஒரு ஸ்டூடண்ட் மட்டும் கொஞ்சம் சண்டைக்கு வர மாரி தெரியுது. "என்ன நீ வர்றியா?" அப்படி சொல்ற மாரி ஹீரோ கேட்டு, "ஏய் இல்ல, இல்ல நான் கிவ் அப் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேல என்னால அடி வாங்குற அளவுக்கு என் உடம்புல தெம்பு இல்ல. நாங்க தோத்துட்டோம்." அப்படின்றபடிக்கு மிஞ்சி இருக்க ஒரு சில ஸ்டூடண்ட்டும் சொல்ட்டாய்ங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டீச்சர் வந்து பக்கத்துல சொல்லிட்டு இருக்கா. "ஏய் எல்லா ஸ்டூடண்ட்டும் தோத்துட்டாய்ங்க. இப்போ உங்க டீம்ல நீங்க 4 பேர் மட்டும் தான் இருக்கீங்க. யார செலக்ட் பண்ண போறீங்க உங்க டீம்ல இருந்து?" அப்படின்ற மாரி கேட்டோனே, "இதுல என்ன? எங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க 3 பேருமே கிவ் அப் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் லீடரா லிங்கான் தான் இருக்கணும்." அப்படின்னு சொன்ன உடனே, "ஃபேட்டி நீ இவ்வளோ கம்பல் பண்ணி இது பண்ணி சொல்றனால, ஓகே நான் ஒத்துக்கிறேன். நானே கிளாஸ் லீடரா இருக்கேன்." அப்படின்ற மாட்டிக்கு நம்ம ஹீரோ சொல்றான். சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, நம்ம பைத்தியக்கார வார்த்தை சொல்லிட்டு இருக்கான். "ஏய்! நீ இவ்வளோ சீக்கிரமே இந்த ஒரு பேட்டில்ல முடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அது மட்டும் கிடையாது, நீ நினைக்கிற மாட்டிக்கு கிளாஸ் லீடர் அப்படின்ற பொசிஷன் ஒண்ணும் ஜாலியா இருக்காது. அது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். பின்னாடி நடக்கப் போற நிகழ்வுகளுக்கெல்லாம் நீ ஜாக்கிரதையா இருந்துக்க." அப்படின்னு. "என்ன புரியல. ஏன் இது கஷ்டமா இருக்க போது? என்ன?" அப்படின்ற மாரி, "அது உனக்கு ஃபியூச்சர்ல தெரிய வரும்டா." அப்படின்ற மாட்டிக்கு அவன் கொஞ்சம் கோளாரா சொல்றா. கண்ணாடிய வச்சுட்டு பைத்தியக்காரன். "எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. எதுவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிருவேன்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ கேர்லெஸ்ஸா சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் வந்து பார்த்தா இன்னொன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம பைத்தியக்கார வாத்தி. அவன் என்ன சொல்றான்னா, "சரி ஓகே. நீ கிளாஸ் லீடரா ஆக்கிட்ட. அது ஓகே. ஆனா இப்ப வந்து பார்த்தீன்னு வச்சுக்கோ, பிளே கிரவுண்ட நாசம் பண்ணிட்ட. சின்ன அட்டாக்கா இருந்து, சின்ன தாக்குதலா இருந்தா அது வந்து பார்த்தீன்னா காலேஜே இது பண்ணிரும். பட் ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய தாக்குதலா இருக்கு. நீ இவ்வளோ பெரிய பள்ளத்த உண்டாக்கியிருக்க. இதுக்கு வந்து பார்த்தீன்னு வச்சுக்க, நீ தான் பே பண்ணி ஆகணும். இதுக்கு வந்து இதோட செலவ நீ தான் பார்த்துக்கிறணும்." அப்படின்ற மாட்டிக்கு கிளாஸ் லீடர் சொல்லிட்டு இருக்கான்.
சாரி கிளாஸ் லீடர் இருப்பாரு. கிளாஸ் வாத்தி பைத்தியக்கார பையன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பாத்து, "ஓ! இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இதுதானா? சரி இந்தா புடி. இத வச்சுக்க. என்கிட்ட ஐடி கார்ட்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ல இதுக்கு செலவாகுது. எவ்வளோ செலவாகும்? எடுத்துக்க, எடுத்துக்க. போடா, போடா பிச்சை காசு." அப்படின்ற மாட்டிக்கு நக்கலா சொல்றான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ நக்கலா சொல்லி தாங்க ஆகணும். ஏன்னா, காலேஜ் தான் நம்ம ஹீரோவுக்கு இன்னும் காசு தர வேண்டியது இருக்குல்ல. அதுக்காண்டி வேணுக்குன்னே பண்ண மாரி தெரியுது. நம்ம ஹீரோ ஆனா வேணுக்குன்னு பண்ணா இன்னும் ஹெவியா பண்ணியிருப்பான். கொஞ்சம் கொஞ்சமா ரிவெஞ்ச் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டான் போல. ஏன்னா, இன்னும் காசு குடுக்கலைல அவைங்க. அதனால கொஞ்சம் கடுப்பாயிட்டான் போல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "ஏய் டேய் டேய் ஓகே, ஓகே. இப்படியே உன்ட்ட இருந்து நாங்க அகாடமி கிட்ட இருந்து குடுக்க வேண்டிய காச ஒரு விதமா கழிச்சுக்கிருவேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் வந்து பார்த்தீன்னு வச்சுக்க, நீ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க. உன்னோட ஃபுல் பவர் வந்து பார்த்தீன்னா, கூடிய விரைவில நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறேன்டா. அத வெளிய வர வைக்கிறதுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ, அத சிறப்பா பண்ணுவேன்டா. உன் ஃபுல் பவர நான் பார்த்தே ஆகணும்னு" சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமா அவன் சொல்லிட்டு கிளம்பிட்டான். அதாவது மனசுல தான் சொல்லியிருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிளே கிரவுண்ட்ல தான் இருப்பாய்ங்க எல்லா ஸ்டூடண்ட்ஸும். அப்படி இருக்கும்போது வந்து "ஏய் லிங்கா நீ வந்து பார்த்தீங்கன்னா ரியலி மாஸு. நீ வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் லீடர் ஆயிட்ட." அப்படின்ற மாட்டிக்கலாம் நம்ம ஃபேட்டி சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரௌன் வேற அதே தான் சொல்லிட்டு இருக்கா. "ஆமா நீ வந்து பார்த்தீன்னு வச்சுக்க கிளாஸ் லீடர் ஆயிட்ட. ரொம்பவே நல்ல விஷயம் தான்." அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தீன்னு வச்சுக்க, அடுத்த கிரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ பேட்டில் நடக்க போகுது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காய்ங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "மாஸ்டர், மாஸ்டர் நானும் வெளியில வந்து பார்க்கலாமா? நானும் பார்க்கணும். அதை பார்க்க எனக்கு ஆர்வமா இருக்கு." அப்படின்ற மாரி தோணிட்டு இருக்கு. அதாவது மத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கான பேட்டில் நெனைக்கிறேன். ஆக்சுவலி கிளாஸ் 4ஓட கிளாஸ் லீடர் ஹீரோ செலக்ட் ஆயிட்டான். மித்த கிளாஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கும் போல. அத பார்க்கலாமா அப்படின்ற மாரி கேட்டுக்கிட்டு இருப்பா. ஐயா வந்து அப்போ வந்து, "நான் அதுக்காண்டிலாம் வரல மாஸ்டர். நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எனக்கு டயம் வேணும். அதனால ஒண்ணா இருக்கணும். அதனால தான் கேட்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்டவுடனே, "சரி, சரி ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, "எல்லாரும் வெளில வாங்க. நீங்க தான் யார் கண்ணுக்கு தெரிய மாட்டீங்க. நீங்க பேசவே தெரியாது. நான் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். எனக்கும் இப்ப பேட்டில் முடிஞ்சு கொஞ்சம் டயர்டா இருக்கு. உங்களோட இருந்தா கொஞ்சம் மஜாவா இருக்கும். ஜாலியா இருக்கும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு வெளில வர வச்சுட்டான். வெளில வந்ததுக்கப்புறம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல தான் கட்டி புடிச்சுட்டு ஒண்ணா இருக்கீங்க. ஃப்ளோட்டிங் பண்ணிட்டு இருக்காய்ங்க. என்ன பண்றது? இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம தளபதி, "ஓகே, ஓகே கொஞ்சம் கூலாரு. ரொம்பவே இப்பயே எடுத்தா அப்படி அட்வான்டேஜ் எடுத்தா அப்படி வெயிட் பண்ணு" அப்படின்னோனே, "மாஸ்டர் நான் விட்டு போக மாட்டேன். நீங்க எனக்கானவரு" அப்படின்னு சொல்லிட்டு அவ வேற இங்க ஃபன் பண்ணிட்டு இருக்கா. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, "ஆஹா! இவ வேற என்னைய ரொம்ப ட்ரிகர் பண்றாளே!" அப்படின்ற மாரி தான் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்போம். "என்னடா சொல்ற? எனக்கு புரியல" அப்படின்ற மாரி தான் நான் ஃபர்ஸ்ட் பீரியட் போனா அப்படிதான் இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா, "மாஸ்டர், மாஸ்டர் நீங்க ரொம்பவே மாஸா இருக்கீங்க" அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேட்டி சொல்லிட்டு இருக்கா. "ஏய் என்னடா இங்க இவ்ளோ ஸ்டூடண்ட்ஸ் இருக்காய்ங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சண்டை போட்டு கொஞ்சம் மாஸ் காமிச்சு ஏதாவது 4, 5 புள்ள நம்பர வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். இவ்வளோ பேர் இருக்கும்போது அது கொஞ்சம் டவுட் தான் போல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "டேய் ஃபேட்டி உனக்குமா? சரி, சரி என்ஜாய் பண்ணு, என்ஜாய் பண்ணு" அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கும் ஆசை இருக்காதா? அவனும் ஒரு பையன் தானேங்க. 4 பொண்ணு நம்பர் வாங்கன்னு ஆசை இருக்காதா? அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கண்டுக்கிறாம ஹீரோ வந்துட்டு ஜாலியா அவங்கள்ட்ட ஃபன் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஸ்டூடண்ட் வந்துட்டு, "டேய் நீ தானே கிளாஸ் கிளாஸ் 4 சேர்ந்த லிங்கானு. நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? சீனியர்ஸ 4 சீனியர் அடிச்சுட்டா ரொம்ப பெரியவனா?" அப்படின்ற மாட்டிக்கு பிந்து பண்ணிட்டு இருக்கா. ஒரு மாட்டிக்கு நக்கலா பேசிட்டு இருக்கா. "யார்றா அவன்? டேய் முதல்ல யார்றா நீ? உனக்கு என்ன வேணும்? சம்மந்தமே இல்லாம எதுக்கு என்ட்ட பேச்சு குடுத்துட்டு இருக்க? என்ன என்ன வேணும் உனக்கு?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தேன்னா, "டேய் நீ என்ன அவ்வளோ பெரியவனா? நீ உன்னைய வந்து என்னத்துல அப்படியே ஸ்கூலே, காலேஜே ரொம்ப பெருசா பேத்திக்கிட்டு இருக்கு. நீ ஒண்ணும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்ல. உன்ன அடிச்சு தூக்குறதுக்கு 5 நிமிஷம் ஆகாதுடா." அப்படின்ற மட்டிக்கு, "நீ வேணா சண்டைக்கு வா. வந்துதேன் பாரு." அப்படின்ற மாட்டிக்கு சண்டைக்கு கூப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தீன்னா, தேவையில்லாத அட்டென்ஷன் கிரியேட் பண்ணாம ஹீரோ என்ன இல்ல, "டேய் நீ என்ன யார் உனக்கு என்ன வேணும்?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்கும். "டேய் என்ன தெரியாதா? என்ன தெரியாதா? நான் நான் எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா?" அப்படின்னோன கேட்ட உடனே, "நீ என்ன அவ்வளோ பெரிய ஃபேமஸான ஆளா? எனக்கு பார்த்தா அப்படிலாம் தெரியலையே. நீ ஃபேமஸான ஆள் மாட்டிக்கு. யார்றா நீ பைத்தியக்கார ஜோக்கர் போடா" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "டேய் நான் யாருன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாதுன்னு நெனைக்கிறேன். நான் ஜாவோ ஃபேமிலிய சேர்ந்தவன்டா." அப்படின்ற மாட்டிக்கு கொஞ்சம் கெத்தா தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "தம்பி ஜாவோ ஃபேமிலி அப்படி ஒரு பெரிய ஃபேமிலிய நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அது மட்டும் கிடையாது. இந்த ஜாவோ ஃபேமிலி என்ன அகாடமியோட ஓனரா? இந்த ஜாவோ ஃபேமிலியோக்கு கீழ தான் அகாடமி இருக்கா? உங்களோட சொந்த அகாடமி மாட்டிக்கு பெரிய புடுங்கி மாட்டிக்கு பேசிக்கிட்டு இருக்க." அப்படின்ற மாட்டி தான் நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டோனே பயங்கர ட்ரிகர் ஆயிட்டான். "என்னடா சொன்ன? என்னோட ஃபேமிலிய பத்தி உனக்கு என்ன தெரியும்? டேய் ஏய் வேம்புலி உன்ன அடிச்சு நான் தூக்குறேன்டா." அப்படின்ற மாரி தான் டயலாக்லாம் போட்டுட்டு இருக்கேன். "உன்ன சும்மா விட மாட்டேன்டா. என் ஃபேமிலிய பத்தி எப்புட்றா நீ சொல்ல போச்சு? நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? இப்ப பார்றா டேய் நீ வாடா சண்டைக்கு நீ வாடா. அடுத்து நடக்கும்ல பேட்டிலு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜூனியர்ஸ்ன்னு பார்த்தீன்னு வச்சுக்கோ ஒரு பேட்டில் நடக்கும். காம்படிஷன் நடக்கும். அத பத்தி நீ கேள்விப்பட்டிருப்ப நெனைக்கிறேன். அதுல டாப்பா வர்றவன் சொல்றத நீ கேட்கணும்டா. நீ வா சண்டைக்கு வந்தே ஆகணும்டா." அப்படி இப்படின்னு பைத்தியக்காரத்தனமா ட்ரிகர் ஆயிட்டு கத்திட்டு இருப்பா. அப்பதான் சொல்லிட்டு இருப்பா, "டேய் நான் கிளாஸ் 3 சேர்ந்தவன்டா. வாடா, வாடா வந்து பார்த்துக்கிறலாம்." அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு இருப்பா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "ஏய் யார்றா நீ இந்த மாரி பால்வாடி உள்ள சண்டை போட எனக்கு எந்த ஒரு ஆசையும் இல்ல. போடா, போடா பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிருவேன். காமெடி பண்ணிட்டு இருக்காத." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. "ஓ! அப்படியா? என்னைய பார்த்து பால்வாடின்றியா? என்னோட பவர் என்ன தெரியுமா? நானும் ஒரு பீஸ்ட் டேமர் தான்டா. நீனும் ஒரு பீஸ்ட் டேமர் தானே? வா, வா பார்த்துக்கிறலாம்." அப்படின்ற மாரி சொல்லுவா. ஆக்சுவலி பீஸ்ட் டேமர்ன்னு சொல்ல மாட்டா. பீஸ்ட் ட்ரெய்னர்ன்னுவா.
அதாவது நம்ம ஹீரோ பீஸ்ட் டேமரு வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ட் ட்ரெய்னரா. அப்போ வந்து இத கேட்ட உடனே நம்ம ஹீரோ மனசுல நினைக்கிறேன். பீஸ்ட் ட்ரெய்னரா? நானும் இத கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ப்ரொபஷனலு. இது வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ட் டேமரோட பீஸ்ட் ட்ரெய்னர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன் அப்டின்னா, பீஸ்ட் ட்ரெய்னர் அப்டின்றவன் ஆரம்பத்துல இருந்து சின்ன சின்ன பீஸ்ட்ட வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே புடிச்சு ட்ரெயின் பண்ணி வளர்ப்பாய்ங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பெட் பீஸ்ட் எல்லாம் பவர்ஃபுல்லா தான் இருக்கும். பீஸ்ட் ட்ரெய்னர்ன்றது ஒரு குட் ப்ரொஃபஷன் தான். இத பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்டின்ற மாரி நம்ம ஹீரோ மனசுல நெனச்சிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, "என்னடா பயந்துட்டியா? நான் பீஸ்ட் ட்ரெய்னர்ன்னோனே வாடா வந்து சண்டைக்கு வாடா பார்த்துக்கலாம்டா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, அப்ப நம்ம ஹீரோ கேட்கிறான். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் என்னோட பவர செக் பண்றதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, "டேய் என்ன ஒரு ஆணவம் இந்த பைத்தியக்காரனுக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க கிளாஸ் போரே வந்து பார்த்தீங்கன்னா சண்டைக்கு கூப்பிடுவான்." அதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் சோலோவா கூப்பிட்டுருந்தா பிரச்சனை இல்ல. கிளாஸ் போரே வந்து பார்த்தீங்கன்னா, "ஒன்னத்துக்கு லாயக்கு இல்ல. கிளாஸ் 3 தான்டா இங்க ஜெயிக்கும்" அப்படின்ற மாரி சொல்லியிருப்பான். ஏன்னா அவன் கிளாஸ் 3 ஸ்டூடண்ட். நம்ம பசங்கலாம் கிளாஸ் 4 சேர்ந்தவங்க. அதனால நம்ம பசங்க எல்லாருமே கடுப்பாயிட்டு, "டேய் கிளாஸ் 4 பத்தி உனக்கு என்ன தெரியும்? நாங்க தான்டா ஜெயிப்போம். எங்க லிங்கான பத்தி உனக்கு என்ன தெரியும்? எங்க கிளாஸ் லீடர் லிங்கான பத்தி என்னடா தெரியுன்ற" வார்த்தைலாம் விடுவாய்ங்க. ஏன்னா இப்ப கிளாஸ் லீடர் நம்ம ஹீரோ தானே. என் கிளாஸ் லீடர பத்தி பேசுறதுக்கு எந்த ஒரு அருகதையும் உங்களுக்கு இல்லடா. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபேட்டி தான் வழக்கமா கத்துவா. இப்ப வந்து பார்த்தா டோட்டல் கிளாஸே கத்திட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. எப்படா இப்படிலாம் மாறுனீங்க? இப்ப தானே ஹீரோவோட சண்டைக்கு வந்தீங்க அப்படின்ற மாரி இருந்துச்சு. அப்போ வந்து அவங்களே கடுப்பாகும்போது நம்ம ஏஞ்சல்ஸ்லாம் ஹார்ட் ஆகாம இருப்பாங்களா? கொய்யால கடுப்பாயிட்டா. ஃபயர் பேர்டு அயாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறி ஆயிட்டா. தீயா தான் வழக்கம் போல சமாதானப்படுத்து. "எப்படி எப்படி இதெல்லாம் முடியாது. என்ன தைரியம் இருந்தா என்னோட மாஸ்டரோட சண்டைக்கு கூப்பிடு. இவன சும்மா விடமாட்டேன். இந்த இடத்துல எரிச்சு பஸ்பமாக்குறேன்டிட்டு இருப்பான்." தியா வந்து பார்த்தீங்கன்னா, "ஏய் காமாரு காமாருன்னுட்டு இருக்கு." ஐயா வந்து அடிச்சு மூஞ்ச குழப்பி மூஞ்ச அவனுக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆக்க போறேன்ற மாரி கத்திட்டு இருக்கு. "கொஞ்சம் காமா இருங்க. மாஸ்டர் எதா இருந்தாலும் பேசிக்கிருவாரு. நீங்க ஏன் இது பண்றீங்க?" அப்படின்ட்டு. ஆஹா! எனக்காண்டி 2 பொண்ணுங்கலாம் சண்டை போடும்போது எனக்கு எவ்வளோ ஆனந்தமா இருக்கு தெரியுமா? அப்படின்ற மாரி நான் ஹீரோவ பார்த்துக்கிட்டு தான் நிப்பேன். ஏய் ரைட்ரா, ரைட்ரா அப்படின்ற மாரி தான் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருப்பேன். சரி ஓகே. இந்த ஒரு பேட்டில்ல நான் ஜெயிச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன பெனிஃபிட்? ஓகே ஏதாவது இது இருக்கணும்ல. ஏதாவது இருக்கணும். அகாடமில ஜெயிச்சா ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரிவார்ட் குடுப்பாங்க. நீனும் நானும் கம்பறந்துக்கிறோம். பேட்டில் மாரி சண்டை போதுன்னு யார் ஜெயிக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்ற. இப்போ ஒண்ண அடிச்சு நான் தூக்கி இந்த பேட்டில்ல ஜெயிச்சிட்டேன் அப்டின்னா, எனக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கணும்ல. எனக்கு என்ன பெனிஃபிட்? நான் இந்த பேட்டிலுக்கு வரமாட்டேன்னுலாம் சொல்லல. நான் ஒத்துக்கிறேன். இந்த சேலஞ்ச கண்டிப்பா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்டின்ற மாரிலாம் ஹீரோ சொல்றான். ஓ! அப்படியா? ஓகே. நீ ஒத்துக்கிட்ட வரைக்கும் ஓகே. இப்போ வந்து பார்த்தீன்னா, தோக்குற ஆள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன்டா கேளுடா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, தோக்குற ஆளு முட்டி போட்டு 3 தடவ வௌவௌன்னு குலைக்கணும். எப்ப பார்க்குறோனோ அப்ப வந்து வௌவௌன்ற மாரி குலைக்கணும்டா. அவன் நாய்டா. தோத்தவன் வந்து பார்த்தீன்னா, ஜெயிச்சவனோட நாய்டா. அப்டின்ற மாட்டி அவன் பைத்தியக்காரத்தனமா கொஞ்சம் வெறி ஏத்துற மாரி தான் பேசுறான். சும்மாவே ஹீரோ தூக்கி போட்டு ஸ்மாக் போடுவான். இவன் வேற தேவையில்லாம பேசுறான். என்ன ஆகப்போகுதுன்னு சொல்லிட்டே தெரியல. அப்படி அவன் பேசுறதோட இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாய்ங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நண்பா நம்ம ஹீரோ சும்மாவே தூக்கி ஸ்மாக் போட்டுட்டு இருப்பான். இவன் சாவி குடுத்து திருகுன்னு திருவிட்டு இருக்கியா, எந்த அளவுக்கு அடி வாங்க போறான்னு சொல்லிட்டு தெரியல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா தடவையும் எவனாவது ஒரு பைத்தியக்காரன் சிக்கிருவான்னு நெனைக்கிறேன். கோல்டன் ஹேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைக்கோ வருஷத்துக்கு எவனாவது ஒரு பைத்தியக்காரன் வந்து நம்ம ஹீரோட்ட அடி வாங்குறான். சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த சாப்டர்ல பார்ப்போம். ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த ஒரு சாப்டர் முடிஞ்சுட்டு, இந்த ஒரு சாப்டர் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் ஐகான ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே பாய். சீ யூ லேட்டர். குட் நைட்.